வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மெரிட் பட்டியல் வெளியீடு, நீட் மதிப்பெண் மற்றும் சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்பு மெரிட் பட்டியல் வெளியிடப்படும். தகுதியான மாணவர்கள் ஆன்லைன் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். கலந்தாய்வுக்கு அழைப்பு கடிதங்களை அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கலந்தாய்வு கட்டணம் செலுத்தல், இதை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும். செக்யூரிட்டி டெபாசிட், அரசு ஒதுக்கீடு இருக்கை, 30,000 மேலாண்மை ஒதுக்கீடு இருக்கை, 1,00,000 சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு மற்றும் மாணவர் இணைத்துக் கொண்ட பிறகு திரும்ப வழங்கப்படும். விலகினால் வைப்புத்தொகை பறிக்கப்படலாம். சாய்ஸ் பில்லிங் மற்றும் உறுதி, மாணவர்கள் தங்கள் விருப்பமாக மருத்துவக் கல்லூரிகளை வரிசைப்படுத்த வேண்டும். இதன் அடிப்படையில்தான் இருக்கை ஒதுக்கீடு வழங்கப்படும். இருக்கை ஒதுக்கீடு, நீட் மதிப்பெண், சமூகம் மற்றும் மாணவர் தெரிவு அடிப்படையில்தான் இருக்கை வழங்கப்படும். மாணவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறு கலந்தாய்வுக்கு செல்லலாம். கலந்தாய்வு சுற்றுகள். முதல் சுற்று ஜெனரல் கவுன்சிலிங். சலுகை மற்றும் மெரிட்டின் அடிப்படையில்தான் இருக்கை வழங்கப்படும். மாணவர் திருப்தியாக இல்லையெனில் இரண்டாவது சுற்றுக்கு சென்றுவிட்டலாம். இரண்டாவது சுற்று அப்கிரேட் கவுன்சிலிங். முதல் சுற்று ஒதுக்கீட்டில் திருப்தி இல்லையோர் மற்றும் காலியாக உள்ள இருக்கைகள் ஆகியவற்றுக்கு இந்த சுற்று நடத்தப்படும். மாப்அப் கலந்தாய்வு, மாப்அப் கவுன்சிலிங். மேலும் எஞ்சியிருக்கும் மற்றும் விலகம் செய்யப்பட்ட இருக்கைகள் மாப்அப் சுற்றில் வழங்கப்படும். ஸ்ட்ரே வேகன்சி கலந்தாய்வு, ஸ்ட்ரே வேகன்சி கவுன்சிலிங். மாப்அப்புக்கு பின்பும் எஞ்சியிருக்கும் இருக்கைகள் தனியாக சேர்க்கை செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படும். சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள்: நீட் மதிப்பெண் சான்றிதழ், நீட் அட்மிட் கார்டு, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், சமூக சான்றிதழ், சாதியச் சான்று, வசதி சான்றிதழ், நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை, பாதுகாப்பு வைப்பு செலுத்திய ரசீது, கலந்தாய்வுக்கு அழைப்பு கடிதம், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் 6 பிரதிகள்.